கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. சங்கின் வலம் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தம்தார் செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. சங்கின் வலம் புரியும் நல்ல வலம்புரி சங்கா எல்லா தேவர்கள்லாம் குமிஞ்சு போயிடுது. கிருஷ்ணனுக்கு வந்த ஒரு சம்பாவனைகள் குமிஞ்சு போயிடுது. சன்மானங்கள் எல்லாரும் இல்லை 33 கோடி தேவர்களும் கொடுக்க ஆரம்பிச்சான்னா யசோதைக்கு வீட்டுல இடமே இல்லை. ஒரு மூலையில குமிச்சு வச்சிருக்கா. என்னென்ன வந்திருக்குன்னு இனிமேதான் எடுத்து பார்க்கணும். எல்லாம் வந்திருக்கா. சங்கின் வலம்புரியம் குழந்தைக்கு பால் போட்ட வேண்டாமா? நல்ல வலம்புரி சங்கா யாரோ கொண்டு வந்து கொடுத்திருக்கா. எல்லா தேவர்களே ஒவ்வொரு தேவன். சேவடி கிண்கிணியம் திருவடியில கட்டி கொள்ள வேண்டிய நூபுரம் சிலம்பு அது கொண்டு கொடுத்திருக்கிறார். அங்கை சரிவளையும் கைகளில போட்டுண்டு சரிந்து வரக்கூடியதான நுனி கையில போட்டுக்கொள்ள வளை, தோல் வளை வேற, சரிவளை வேற. சரிவளையும் நானும் அரை தொடரும் இடுப்புல கட்டி கொள்ள வேண்டியதாகிய நான்கையர் சுவர்ணத்துல பண்ணினதாகிய அரை ஞான் சுவர்ணத்துல பண்ணின அரை ஞான் கொண்டு வந்து கொடுத்திருக்கார். அரை தொடரும் இடுப்புல கட்டக்கூடிய கிங்கிணி குழந்தைகளுக்கு கொடுக்கிற பூஷணம் தானே கொடுப்பா. 1 2 10 இருந்தா இருக்கட்டுமே. அவர் தான் பண்ணிவிட்டாரு. இவரை எண்ணத்துக்குன்னா ஆசை விடுமா? அங்கண் விசும்பில் அமரர்கள் இவ்வளவு பேர்களும் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து வந்து கொடுத்துட்டே இருக்கிறார்கள். அப்போ 33 கோடி பேருக்கு கூடம் போருமானார். போத்தந்தார் வந்து கொடுத்து விட்டு கண்ணனை பார்த்து விட்டு போயின்னு இருக்காரு வந்துட்டு இருக்கிறாள், போயின்னு இருக்காரு வந்துட்டு இருக்கிறார். இவ்வளவையும் வாங்கி பூட்டி மாளாதே நாள் என்னத்துக்கு அவனுக்கு பூட்டணும் இதெல்லாம்? பின்னே நாள் செங்கண் கருமுகிலே தாலேலோ. செங்கண் கருமுகிலே ஓர் ஆபரணமும் வேண்டாதபடி தாமரை பூத்த காளமேகம் போலே சிவந்த திருக்கண்களோடே சேர்ந்த சியாமளமான வடிவையுடையவனே என்று வியாக்கியானம். ஒரு ஆபரணமும் வேண்டாதபடி இவ்வளவு வந்திருக்கே தவிர ஒரு ஆபரணம் அவனுக்கு வேண்டியது இல்லையா? ஏனால் அந்த திருமேனியே அவ்வளவு அழகா இருக்கும். நீருண்ட மேகம் போன்றதாகிய தாமரை காடு பூத்துன்னு சொன்னானே கம்பன், அதுபோலே அவனுடைய கமல நயனம் கமல சரணம் கண்ணினை அரவிந்தம் அடியும் அக்தேன்னு சொல்றார். இப்படி ஒரு தாமரை காடு பூத்தது போன்றதாகி அந்த திருமேனி அழகே போரும் என்று சொல்லுகிறார். செங்கண் கருமுகிலே தாலேலோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.